ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே போற்றி. நம்ம மனசு ரொம்ப வலியாக இருக்கையில், வேதனையாக இருக்கையில், ரொம்ப குழப்பமாக இருக்கையில், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நகர்வை பற்றி நம்ம சிந்திக்கவே முடியாத ஒரு சூழலில் இருக்கையில், நமக்கு பிரபஞ்சத்திட்ட இருந்து ஒரு சமிக்கை மொழி நம்மளை சேரும். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி யார் மூலியமாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோனில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நண்பராக இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மூலியமா நமக்கு ஒரு விஷயம் சேரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவோட கோயில் ஒன்று இருக்குது. அவர் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், நீங்களும் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ உங்கள் மனசுக்குள்ளார ஒரு அமைதி நிலவும். ஓ அப்படியா, குருவை சந்திச்சா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்கள் மனசுக்கு வரையில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்தன புண்ணிய கர்மாக்கள் அந்த நொடியிலிருந்து வேலை செய்ய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். அந்த புண்ணிய கர்மாக்கள் வேலை ஆரம்பிக்கிறதுனால தான் குருவோட அழைப்பு உங்களுக்கு யார் மூலியமாவோ கிடைக்குது. அப்போ குருவோட அழைப்பு உங்களுக்கு சேருது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆஹா, நம்ம போய் குருவை பார்க்கணும், பார்த்து அவருடைய தரிசனம் பெறணும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களை சுற்றி அனைத்துமே நேர்மறை சக்திகளும் உங்களை புண்ணிய கர்மாக்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நமக்கு ஒரு மனுஷனை போய் கும்பிடுவாங்களா, அது ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கங்கிறாங்க, அவங்க ஒரு மனுஷன் தானே, மனுஷனை போய் யாராவது கும்பிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் எழுகுது அப்படின்னா, உங்களுடைய புண்ணிய கர்மாக்கள் வேலை செய்கிறனால தான் குருவோட அழைப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதை உங்கள் மனசு நேரடியாக ஏற்றுக்காம ஒரு மனுஷனை போய் கும்பிடுவாங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குது அப்படின்னா, உங்களை சுற்றி எதிர்மறை சக்திகள் மிக பலமாக செயல்பட்டு இருக்குது. அந்த எதிர்மறை சக்திகளை நீங்கள் அடையாளம் கண்டு ஒழிச்சு கட்டாமல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். நீங்கள் அப்படி உணரணுங்கிறதுக்காக உண்டான விழிப்புணர்வு பதிவு தான் இது. சர்க்குருவே சரணம்.